ரெண்டு புள்ளி இருக்குது. இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற ஒரு வழி இருக்குது. எந்த வழியில் போவேன்? நான் இப்படி போகலாம், அடுத்து எப்படி போகலாம்? இப்படி போகலாம், அடுத்து எப்படி போகலாம்? இந்த மாதிரி கூட போகலாம். ரைட்டா? அப்போ என் முதலாளி, பழைய முதலாளி சொல்லுவார், தம்பி கோரிப்பாளையத்தில் வேலை, சிம்மக்கல்லில் ஒரு ஆள் பொருள் கேட்டிருக்காரு. அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? கோரிப்பாளையத்துக்கு போய்ட்டு சிம்மக்கல்லுக்கு பொருளை கொடுத்துட்டு அப்படியே போகணும். இது சிம்பிள் கான்செப்ட். இதுவே சயின்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியல, ரொம்ப மூளையை போட்டு கசக்கிட்டே இருந்திருக்காங்க. ரைட்டா? அப்போ ரெண்டு புள்ளியை இணைக்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு லைன் தான். இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லைன் தான். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு சின்ன அளவுலேருந்து நீங்கள் பெரிய அளவு வரைக்கும் செய்யலாம். அப்போ நான் என்ன கேட்டேன்? ரெண்டு புள்ளியை இணைக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லைனு. ரைட்டா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லைனு. ஓகேவா? ரைட். இது இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி. அப்போ 3 புள்ளி இணைக்கிறது அது பேர் என்ன சொல்லுங்க? இப்போ 10 புள்ளி இணைக்கிறது பேர் என்ன? இப்படின்னா கேட்டோம்னா யாரும் வேலையில் வச்சுக்க மாட்டாங்க. அது பேர் ஸ்டெய்னர் கர்வ்ஸ். ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டே போவான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பொதுமைப்படுத்திட்டோம்னா இவங்களே அப்படித்தாண்டா அப்படின்னா அதை மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் ஜெனரலைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ரைட்டா? இப்படின்னா கேள்விகள் கேட்டாங்கன்னா ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் வேலை. இல்லைன்னா என்ன ஆகும்? கஷ்டம். அதே வேலை 10 வருஷம் கழித்து கிடைக்கும். ஓகேவா? அதனால் எது ஜென்ரல் கான்செப்டோ அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து BS6னால் என்னென்னு கேட்பாங்க. அது சும்மா பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க சார் வண்டிக்கு பின்னாடி அப்படின்னா வெளியே போய்ட்டு வந்துட்டாங்க. ரைட்டா? இந்த ஒரு ஸ்டிக்கர், அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல். இன்டர்வியூக்கு போனீங்கன்னா சாதாரண கேள்வியை பார்த்துருப்போம், ரொம்ப கஷ்டமான கேள்வினா பார்த்துருப்போம், வண்டியை முன்ன பின்ன பார்த்துட்டு போகணும். ஒரு காரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, இந்த ஆட்டோகேட் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா எதையுமே பார்க்காதீங்க. நான் இன்டர்வியூவில் உங்களை எடுக்கணும்னே கேள்வி கேட்க மாட்டான், உங்களை எப்படி வெளியே அனுப்பணும்னு கேட்பான். கரெக்ட் சார் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், முடிஞ்சு. ஓகேவா? அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா?